Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாம வீட்லயே சுத்தமா தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கட்டர்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பீஃப் மசாலா, பொலஸ் மசாலா, அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக நாங்கள் செய்கிற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா, மாசி சம்பல், சுக்கு கோப்பி தூள் உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலும். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன், வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலும். ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் கடைகளில் கூட எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குருநாகல சிட்டி எசன்ஸ் நீர்கொழும்பு ரோட்டில் இருக்குது. இப்பாகமுவா மல்டி ஸ்டோர் தமுள்ள ரோட்டில் இருக்குது. நமடகவத்த ஜவுஃபர் ஸ்டோர்ஸ் பானகமுவா மல்டி ஸ்டோர்லையும் எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ புதுசாக எங்களோட லிஸ்ட்டில் வந்துட்டு கொதிபால் அதுக்கப்புறம் ஃபிஷ் மசாலா ஆட் ஆகிக்குது. அப்போ உங்களுக்கு அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபசா ஃபுட் பாரம்பரிய சுவையின் ஞாபகம். இன்றைக்கு வந்துட்டு பார்க்க போகிறது வந்துட்டு என் நோன்புக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோ தான். கொஞ்சம் லேட்டாகி தான் வருது, கொஞ்சம் பிஸி அப்படின்றதால எனக்கு வந்துட்டு நோன்புக்கு முந்தி போஸ்ட் பண்ண கிடக்கல. சுற்றி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் போடுறதும் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆயிக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவை அப்படியே போட்டுருவோம் அப்படின்னு நினச்சேன். எல்லார்டையும் இந்த முன்னேற்பாடுகள் ஒரே மாதிரிக்கும் அப்படின்ட்டு இல்லை, ஒரு சூழல் பொறுத்து ஒருத்தர வித்தியாசம் வைக்கும். ஏண்ட இப்படி தான் நீக்கும் அப்படின்னு நிறைய கிளிப்ஸில் நான் சொல்லிப்பேன். அது சில டைம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாத மாதிரி இருக்கும். சில கிளிப்ஸ் வந்துட்டு உண்மையிலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டாக என் ப்ரிப்பரேஷனில் வந்துட்டு பார்க்குறது நீங்கள் நெல்லை வச்சு போடுறது. நாங்கள் நோம்புக்கு முந்தையே நெல்லை வச்சு அரிசெல்லாம் குத்தி வச்சுருவோம், நோம்புக்கு எதுவுமே செய்ய மாட்டோம். அப்போ அந்த கிளிப் தான் நான் சேர்த்திக்கிறேன். ரெண்டாவதாக இந்த கிளிப் வந்துட்டு உங்களுக்கு சில டைம் பிரயோசனம் வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என் வீட்டு தோட்டத்துலேருந்து இந்த மஞ்சள் கிழங்கு பிடுங்கியிருந்தேன். எனக்கு அதை வந்துட்டு உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்ட கிடக்கல. இந்த கிழங்கு வந்துட்டு நல்லா முத்திந்துச்சு. எப்போவுமே நீங்கள் மஞ்சள் கடையிலேருந்து இந்த பச்சை மஞ்சள் வாங்கி தூள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த மஞ்சள் வந்துட்டு நல்லா முத்திக்குதா அப்படின்னு பார்க்கணும். முத்தின மஞ்சள் நீங்கள் தோல் வலிக்கக்கலே இப்படி நல்லா கையெல்லாமே மஞ்சள் ஆக்கி விட்டுரும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் அது நல்ல மஞ்சள். அதை நல்லா தோலை சீவி கழுவிட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதை நீராவியில் நல்லா இது வேகிற வரைக்கும் அவிச்சு எடுத்துகிட்டு வெயிலில் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் காய வச்சு அரைச்செடுக்கிறேன். அவ்வளோதான். இது எவ்வளோ வேகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 ஆவி படக்கலே இது வெந்துடும். ஏன்னா குட்டியாக கட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதை சுற்றி நல்லா இப்படி முறிகிற வரைக்கும் வெந்து நல்லா இப்படி முறியும் நான் காட்டுற மாதிரி அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துகிட்டு காய வச்சு எடுத்துக்க வேண்டியதான். நான் இந்த ரெசிபி ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் சில பேர் என்கிட்ட சொல்கிறீங்க, நாங்கள் பச்சை மஞ்சள் வாங்கி மஞ்சள் தூள் செஞ்சு பார்த்தோம் தான் எங்களுக்கு சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே நீங்கள் வாங்கக்கலை வந்துட்டு நல்லா முத்தின மஞ்சளாக வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களோட மஞ்சள் தூள் வந்துட்டு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதை சுற்றி கையை பாருங்கள், நீங்கள் கட் பண்ணக்கலை இந்த மாதிரி நல்லா மஞ்சளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு பர்ஃபெக்ட் மஞ்சள். அப்போ நீங்கள் அதை வந்துட்டு தாராளமாக மஞ்சள் தூள் செய்ய யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நீங்கள் நல்லா வெயிலில் 2 நாள் வச்சிங்க அப்படின்னு சொன்னாலே நல்லா கிறிஸ்பியாக காஞ்சிடும். இப்போ இருக்கிற வெயிலுக்கெல்லாம் ஒரு நாள்லேயே காஞ்சிடும். அப்போ நீங்கள் உடச்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா கிறிஸ்பியாக கட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடப்படணும். அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு சின்ன கண்ணுள்ள வடி வச்சு சளிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான மஞ்சள் தூள் துப்பரவாக இந்த ரசாயனங்களும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டிலே செஞ்சுக்கலும். இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு வெளியிலேருந்து எந்த மசாலா பொருட்களும் வாங்கவே மாட்டேன். அப்போ நோம்புக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் செஞ்சு வச்சுருவேன். இந்த முறை எனக்கு வந்துட்டு எல்லாம் ஈந்துச்சு, இந்த மஞ்சள் தூள் கூட ஈந்துச்சு. நான் தோட்டத்தில் பிடுங்கின கிழங்கு வேஸ்ட்டாகப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மஞ்சள் தூளாக செஞ்சு வச்சுக்குவோம் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிறேன். அடுத்தது வந்துட்டு இந்த சரக்குத்தூள், கொச்சிக்காத்தூள், கட்டர்தூள், மிளகு எல்லாமே வந்துட்டு நான் முடிய செஞ்சுருவேன். அப்படின்றதால எனக்கு வந்துட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாம் ஈந்துச்சு. அப்போ இருந்தாலும் சின்ன கிளிப்பாக உங்களுக்கு சேர்த்திக்கிறேன். கட்டாயம் மசாலா பொருட்களாவது நீங்கள் வீட்டிலே செஞ்சுக்கோங்க. ஏன்டா இப்போல்லாம் நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா, நிறைய ரசாயனம் கலக்குறாங்க, கலரிங்ஸ் கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு தேவையான மசாலா பொருட்களை இயன்ற வரைக்கும் நீங்கள் வீட்டிலே செஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு என் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ண தான் செல்கிறேன் அப்படின்ட்டு சில பேர் நினைப்பீங்க. அப்படி இல்லை, ஏண்ட உண்மையான சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு நான் என்ன மனசாலா செல்கிறது. கட்டாயம் மசாலா பொருட்களை உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வீட்டிலே செஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு தயிர். இதுவும் நான் நோம்பில் எப்போவுமே செஞ்சு தான் எடுப்பேன். என் போன முறை வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். இதை எப்படி செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கிளிப் கொண்டு சேர்த்திக்கிறேன். நீங்கள் தயிர் செய்ய எடுக்கிறப்பார் நல்லா ஒரு கட்டி பாலைக்கணும், நிறைய தண்ணி சேர்த்தது அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தயிர் வந்துட்டு கட்டி மாதிரி வராது. அதை வந்து நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதிக்க விட்ட பிறவும் திருப்பவும் நீங்கள் 15 நிமிஷம் இது கொதிக்க இந்த மாதிரி அகப்பையால் செஞ்சு இப்படி கொதிக்க விட்டுட்டே இருக்கணும்.
அப்போ தான் அந்த தயிர் வந்துட்டு நல்லா கட்டியாக கிடைக்கும். எப்படி சொன்னாலும் பாலில் கொஞ்சம் தண்ணி சேர்ப்பாங்க இல்லையா, அப்போ அந்த தண்ணியெல்லாம் இல்லை போய்த்து பால் நல்லா இறுக்கமாக வர வரைக்கும் காய்ச்சி எடுக்கணும். அப்போ இதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது விரல் சூட்டு பதத்துக்கு ஆறி வரும். அது வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இடையில வந்துட்டு அந்த ஆடை மிதக்கும் அப்படியே ஆறி வரக்கல. அப்பப்போ வெள்ளாமல் அந்த அகப்பையை போட்டு அப்படியே கலந்து விட்டுறணும். அந்த ஆடை மிதக்க விடப்படாது. அதுக்கிடையில் நீங்கள் ஒரு முறை மட்டும் இந்த தயிர் செய்கிறதுக்கு வெளியால் தயிர் வாங்குற மாதிரிக்கும். அது வந்துட்டு அந்த சட்டி தயிராக பார்த்து வாங்கினீங்கன்னா மிச்சம் நல்லா. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இப்போ நான் காட்டின மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. பால் இப்படி விரல் சூட்டு பதத்துக்கு ஆறினத்துக்கு போகிறோம். நடுவில் இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச தயிரை போட்டுட்டு உங்களுக்கு ஏலும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட தோட்டத்தில் பச்சை மிளகாய்க்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 2 பச்சை கொச்சிக்காய் அப்படி இல்லாட்டி கொச்சிக்காவை போட்டுறலும். இது ஆப்ஷனல் தானே, உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் போட வேணாம். ஏண்டா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் என்ன சரி ஜேர்ம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயிர் வந்துட்டு கெட்டு போய்த்துறலும். அப்போ ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்டா நான் எப்போவுமே இப்படி போடுவேன். ஏன்னா அந்த பச்சை கொச்சிக்காடை நெட்டிக்குது இல்லையா, அது வந்துட்டு இயற்கையாகவே இந்த ஃபெர்மெண்டேஷனுக்கு வந்துட்டு உதவும் அப்படின்றதால இப்போ இதை மூடி நல்லா 8 மணித்தியாலம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா தயிர் வந்துட்டு செட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு பிறகு உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ வெளியிலேருந்து வாங்குகிற தயிரில் நிறைய ஜெலட்டின் அந்த மாதிரி சேர்ப்பாங்க, ப்ரிசர்வேட்டிவ் சேர்ப்பாங்க, இது மாதிரி நிறைய ரசாயனங்கள் கலரிங்ஸ் அந்த மாதிரியெல்லாம் சேர்ப்பாங்க இல்லையா. அப்போ அப்படி இல்லாமல் ஆரோக்கியமாக எந்த ரசாயனங்களும் இல்லாமல் வீட்டிலே தயிர் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தயிரோட ரியல் டேஸ்ட் வந்துட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தான் விளங்கும். நான் வந்துட்டு எப்போவுமே செஞ்செடுப்பேன் அப்படின்றதால தான் இந்த கிளிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஏற்கனவே இந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட. இப்போ நல்லா கொஞ்சம் தேன் பானி அப்படி இல்லாட்டி கித்தூள் பானி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட் ஆகிக்கும். இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏண்ட புள்ளாளுக்கு வந்துட்டு வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்ற தயிரை விட நான் செஞ்சது தான் வந்துட்டு அவ்வளோ விருப்பம். நல்ல விருப்பமாக சாப்பிடுவாங்க. எனக்கும் பயமில்லாமல் புள்ளாளுக்கு வந்துட்டு கொடுக்கல. அடுத்தது ஒரு சமோசா ரெசிபி ஈஸியாக எப்படி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன். இந்த சமோசா கறி செய்கிறதுக்கு முதலாவதாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது நல்லா கொதித்து வரக்கல கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. ரெசிபி அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு வெடிக்கக்கலை சிக்கன் பீசஸ் இருக்குது இல்லையா, அந்த பிரெஸ்ட் துண்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா சதையாய்க்கும். அதை குட்டி குட்டி பீசஸாக அரிஞ்சிக்கணும். உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் மிக்சியில் குட்டி குட்டி பீசஸாக போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து அதை இப்படி எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீக்கலே சிக்கன் வந்துட்டு நல்லா கலர் மாறிடும். அப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சிக்கன் பீசஸ் அதுவாகவே தண்ணி விட்டு நல்லா வெந்திக்கும். ஏன்னா குட்டியாக கட் பண்ணிக்கிறோம் இல்லையா, பல்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதை விட குட்டியாக உங்களுக்கு இருக்கும். அப்போ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி சிக்கன் துண்டு வெந்ததுக்கு பிறகு இதில் உங்களுக்கு தேவையான அளவு கட்டர்த்தூள் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த மசாலாஸும் உங்களுக்கு சேர்க்க தேவையில்லை. அதோட நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த டைமில் சேர்த்துக்குவேன். ஏன்னா அதுலேருந்து வர அந்த வாசம் வந்துட்டு எனக்கு விருப்பமாய்க்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணக்கலே அதில் பச்சை வாசமெல்லாம் பேய்த்துரும். அதுக்கப்புறம் நறுக்கின வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பச்சை கொச்சிக்காவை குட்டி குட்டி பீசஸாக நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் கடைசியாக கருவாயில் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி கருவேப்பட்டை எண்ணெய்க்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கல இந்த கறியில் உள்ள தண்ணித்தன்மை எல்லாம் இல்லா போய்ட்டு லேசாக அடி பிடிக்கிற மாதிரி வரக்கல கொஞ்சமாக தேஸ்கா புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட சமோசா கறி வந்துட்டு ரெடி ஆயிரும். இன்றைக்கி வந்துட்டு நான் இந்த சமோசா ஷீட் வந்துட்டு லிக்விட் கரைஸ் எல்லாம் செஞ்சு காட்ட போகிறேன். நான் ஏற்கனவே இந்த பட்டி எப்படி செஞ்சு எப்படி சமோசா செய்கிறேன்னு வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். வேணுமெண்டா சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் அவ்வளோதான் தண்ணி போட்டு நல்லா ஒரு தண்ணியாக வார வரைக்கும் கலந்து எடுத்துக்கணும். கட்டியல் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. கஷ்டமாக இருந்தால் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இப்படி வடி வச்சு இதை வடித்து எடுத்துக்க போகிறேன். போட்டுட்டு இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காட்டுறேன். எந்த அளவுக்கு தண்ணியாக நீங்கள் இதை கரைச்சிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு மிச்சமாக கட்டியாகவும் கறக்கப்படாது, அதே நேரம் மிச்சமாக தண்ணியாகவும் கறக்கப்படாது. இப்போ நான் காட்டுற இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்டாக உங்களுக்கு இந்த ஷீட் வந்துட்டு செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த பேனை சூடாக்கிக்கோங்க. இந்த நீராவியில் தான் நாங்கள் இந்த ஷீட் செஞ்சு எடுக்க போகிறோம். யூடியூப்பில் வந்துட்டு இது நல்லா ஃபேமஸாக போகிற ஒரு ரெசிபி தான். சரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு செஞ்சு பார்த்தேன். லேஸ் ஆகிக்குது, அதுக்கப்புறம் தான் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். இது 2 மெத்தடில் உங்களுக்கு செய்யலும். எப்படி செய்கிறா அப்படின்னாலும் பேனுக்கு லேசாக எண்ணெய் இப்படி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. நிறைய வானம் நல்லா இப்படி ப்ரஷ் பண்ணிவிட்டு பேன் நல்லா சூடாயினத்துக்கு பிறகு தேவையான அளவு கரைசலை ஊற்றி நீங்கள் இதை சுற்றி விட்டணும். அவ்வளோதான். எவ்வளோ எழுமோ அவ்வளோ மெல்லிசாக வந்துட்டு நீங்கள் சுற்றி விடணும். கீழே வந்துட்டு ஆவி வந்துட்டு வைக்கணும். தண்ணி குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் பார்த்து ஊற்றிக்கோங்க. பேன் வந்துட்டு உங்களுக்கு விரும்பின சைஸ் எடுத்துக்கல. நீங்கள் எந்த அளவுக்கு சமோசா செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு பேன் எடுத்துக்கலாம்.
சுற்றி விட்டதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா வைக்கிற மாவை இப்படி ஒரு பாத்திரத்துக்கு வடிச்சு எடுத்துடணும். அப்போ தான் ஷீட் வந்துட்டு நல்லா மெல்லிசாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நீராவிலே வச்சு இது நல்லா வெந்து தானாகவே கலண்டு வர வரைக்கும் வேக வச்சுக்கணும். நீங்கள் எடுக்க ஒன்றும் தேவையில்லை. இப்படி பார்த்தீங்கன்னா ஓரங்கள் வந்துட்டு கலண்டு வரும். அதுக்கிடையில் என்ன சரி குட்டி ஹோல்ஸ் ஓட்ட மாதிரி வந்துச்சுன்னா மாவை இப்படி தொட்டு தொட்டு வச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஷீட் வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துடும். அப்படி உங்களுக்கு சேலும் இப்போ நான் காட்டுற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் கூட அடப்பட்டுரும். எவ்வளோ வெடிப்புகள் வந்துச்சு அப்படின்றாலும் கொஞ்சம் மாவை தொட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஷீட் வந்துட்டு இப்படி பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடச்சிடும். அடுத்த முறையில் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி கொஞ்சமாக இப்படி சுற்றி விட்டதுக்கு பிறகு ஒரு ப்ரஷ் எடுத்து ப்ரஷ் பண்ணி விடையிலும் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் ஏண்டா ஓரத்தால் வடிக்கலை சில டைம் அந்த கொஞ்சமாக வேஸ்ட் ஆகிற மாதிரிக்கும். அப்போ அப்படி நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி கூட உங்களுக்கு எடுக்கலும். இது வந்துட்டு உண்மையிலே லேஸ் ஆயிக்கும். நீங்கள் உருட்டி பிசைஞ்சு அந்த மாதிரி செய்கிறத விட லேஸ் ஆயிக்கும். அதே நேரம் வந்துட்டு உங்களுக்கு மிச்சமே டைம் இல்லை ஆனால் எனக்கு சமோசா செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த முறை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி பர்ஃபெக்ட் சமோசா தான் எனக்கு செய்யணும் அப்படின்றவங்க வந்துட்டு என் சேனலில் நான் ஏற்கனவே போட்டிக்கிறேன். அந்த பட்டி செஞ்சு செய்கிறது கூட அவ்வளோ லேஸ் ஆயிக்கும். அதை வந்துட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் அப்படி தானே உங்களுக்கு ஹோல்ஸ் மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மாவை தொட்டு தொட்டு வச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஷீட் வந்துட்டு பர்ஃபெக்டாக கிடச்சிடும். நான் வந்துட்டு இன்றைக்கி ஆட்டாக்கு கொஞ்சம் மைதா கலந்து தான் இந்த ஷீட் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தாராளமாக மைதா மட்டும் யூஸ் பண்ணி இதே ஃபாலோ பண்ணி இந்த ஷீட் செஞ்சுக்கலாம். ஷீட்டுக்கு நல்லா எண்ணெய் தடவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நல்ல ஒரு சுத்தமான துணியால் மூடி வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு செய்யக்கலை லேசாக எடுக்கையில் மைக்கும். இந்த ஷீட் உங்களுக்கு பார்த்தாலே விளங்குது எவ்வளோ மெல்லி சைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என் கை வந்துட்டு இப்படி ஷீட்டை வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விளங்குது இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இது நல்லா மெல்லி சைக்கும். சாப்பிட்றதுக்கும் அப்போ நல்லாய்க்கும். இதால் எப்படி சமோசா செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சமோசா நான் செஞ்சு காட்டுறேன். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த ஷீட் ரவுண்டாய்க்கும் இல்லையா அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு கோணரை வந்துட்டு இப்போ நான் காட்டின மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்போ தான் சமோசா வந்துட்டு நல்லா அந்த முக்கோண ஷேப்புக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக எடுத்துக்கலும். அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுற மாதிரி மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்க்கல விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது தவிர இதை பாக்கெட் சமோசா அந்த மாதிரி கூட மடிக்கலும். ஆனால் இப்படி மடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்டாக சமோசா எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதை நான் ஃபுல்லாக அப்படியே போட்டிக்கிறேன். உங்களுக்கு லேஸ் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது விளங்கலை அப்படின்னு சொன்னால் ஸ்லோவாக இதை போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்துட்டு அது விளங்கும். இப்போ ஓரங்களை மட்டும் கொஞ்சம் மைதா பேஸ்ட் அப்படி இல்லாட்டி ஆட்டா மாவை பேஸ்ட்டாக கரைச்சிட்டு அதை பூசி இப்படி ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட சமோசா வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துடும். இதை மாதிரியே எல்லா சமோசாவையும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா சமோசாவையும் நீங்கள் செஞ்சுட்டு இதை ஃப்ரீஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லேஸ் ஆயிக்கும். அவசரமாக உங்களுக்கு செஞ்சிடலும் இந்த மாதிரி. இப்போ நான் இதை பேக் பண்ணி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேனில் கொஞ்சம் இப்படி பட்டர் தடவிக்கிறேன். நான் அந்த டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன் அப்படின்றதால இதை இப்படி பேக் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி தாராளமாக எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ளேமாக ஹையில் வச்சுக்கோங்க. கூடின நெருப்பு வச்சு உடனே இதை பொரிச்சு எடுத்துடணும். ஏன்டா சின்ன நெருப்பில் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது எண்ணெய் குடிச்சிடலும். அதை சுற்றி ஹை ஃப்ளேம் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துடலும். நான் இதை பேக் பண்ண போகிறேன் அப்படின்றதால இந்த மஞ்சக்கருவை இப்படி நல்லா பீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக இது கொஞ்சமாக எண்ணெய் இப்படி ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மஞ்சக்கருவை ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நான் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை நீங்கள் பேக் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் இதை சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணணும். அப்போ தான் அந்த கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அதை சுற்றி பேக் பண்ணுறீங்க அப்படின்றாலும் பொரிக்கிற அப்படின்றாலும் இஃப்தாருக்கு கிட்டவாகலை நேரம் கிட்டவாகலை நீங்கள் வந்துட்டு செஞ்சு எடுத்துக்கோங்க. இதை எப்படி ஃப்ரீஸ் பண்ணி நாங்கள் ஸ்டோர் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் பரத்தி ஒரு 1.5 ஹவர் மட்டும் வந்துட்டு இதை ஃப்ரீசரில் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு பக்கெட்டில் அப்படி இல்லாட்டி என்ன சரி ஒரு காற்றுப்பூ அதை கண்டெய்னரில் வந்துட்டு போட்டுட்டு நல்லா மூடி உங்களுக்கு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒற்றை அந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நிறைய நாளைக்கு உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிடலாம். செஞ்ச உடனே இப்படி கண்டெய்னரில் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மைதா கரைசல் ஒன்றோட ஒன்று பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் சில நேரம் இந்த ஷீட் வந்துட்டு கிழிஞ்சிரேலும். அதை சுற்றி தான் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்துட்டு நான் பேக் பண்ணின சமோசா. உங்களுக்கு பார்க்கலே விளங்கும் எவ்வளோ கிறிஸ்பி ஆகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்துட்டு உங்களுக்கு தக்காளி சோஸ் அந்த மாதிரி கூட வச்சு டிப் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். தக்காளி சோஸ் எல்லாம் எப்படி வீட்டிலே செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். வேணும்னா பார்த்துக்கோங்க.
இந்த கிளிப் வந்துட்டு நான் ஆட்டாமா வீட்டிலே அரைச்செடுக்கிறேன் அப்படின்றத செல்ல தான் சேர்த்திருந்தேன். ஏன்னா நிறைய பேர் என்னிட்ட கேட்பீங்க, ஆட்டாமா பிராண்ட் எது யூஸ் பண்ணுறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு இப்போல்லாம் இப்படி விதை வாங்கி நல்லா கழுவி காய வச்சு அரைச்செடுக்கிறேன். முந்தி வந்துட்டு நான் அல்லி பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு அதுவுமே நான் யூஸ் பண்ணுறல. ஏன்னா அதில் கூட நிறைய இந்த ப்ரிசர்வேட்டிவ் அதுக்கப்புறம் நிறைய கெமிக்கல் சேர்க்குறதா கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு இந்த விதை வாங்கி இப்படி நல்லா கழுவி காய வச்சு அரைச்செடுக்கிறேன். இந்த விதையில வந்துட்டு நிறைய கல் கூட ஈக்காது. இது இந்தியாவிலேருந்து அப்படி வாரது தான். அதை சுற்றி உங்களுக்கு ஈஸியாக்கும் இது கழுவுறதுக்கு. கெமிக்கல் கலப்படம் ரசாயனங்களால் மூழ்கிட்டிக்கிற இந்த உலகத்தில் வந்துட்டு எங்களால் தப்பிக்கலாட்டியும் அட்லீஸ்ட் வந்துட்டு நாங்கள் ஒரு தப்பிச்சு போகிறதுக்கு சரி முயற்சி செய்யலும் இல்லையா. அப்போ எங்களோட அன்பான குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்படி வேலைகள் செய்கிறது வந்துட்டு குத்தம் இல்லை இல்லையா. அதை சுற்றி தான் நான் இந்த கிளிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தப்பான நினைக்க வேணாம், நான் உங்களை கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு. அதை மாதிரி மாசியும் வந்துட்டு நான் எப்போவுமே இப்படி துண்டு வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு இரும்பொருளில் போட்டு இடிச்செடுப்பேன். அப்படி இல்லாட்டி அப்படியே அரிஞ்செடுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் 7 மாதம் வரை உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வந்துட்டு நீங்கள் வீட்டிலே செஞ்செடுங்க. ஏன்டா அவ்வளோ கலப்படம் நாங்கள் இன்னவே எல்லாம் கற்பனையே செஞ்சு பார்க்க இல்லாத அளவுக்கு கலப்படம் நிறைஞ்ச உலகம் இது. அப்போ இயன்ற வரைக்கும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்செடுங்க. அதுக்கப்புறம் என்னங்கிற வீட்டு கிளீனிங் தான். நான் வந்துட்டு டீப் கிளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நோம்புக்கு செய்கிறல. ஏன்டா ஒரு பாட்டாக நான் எப்போவுமே செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்றதால அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு டீப் கிளீனிங் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுறல. இருந்தாலும் இந்த கிளிப்பை நான் அப்படியே சேர்த்திக்கிறேன். ஏன்டா நோம்பு எங்களோட விருந்தாள் இல்லையா. அப்போ அவங்கள அழகாக வர வைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி முன்னுக்கு கொஞ்சமாக அந்த மொப் பண்ணுறது துடைக்கிறது அந்த மாதிரி செஞ்சுருந்தேன். அப்போ அந்த கிளிப்ஸை தான் சேர்த்திக்கிறேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான் எங்களோட நோன்பு. அப்போ நாங்கள் அதை பிழையான உணவு பழக்க வழக்கங்கள் செயற்பாடுகளால் பாழாக்கிறாமல் இப்போ வார நோன்பை வந்துட்டு பிரயோசனப்படுத்திக்கணும் இல்லையா. ஆரோக்கிய ரீதியாகவும் எங்களுக்கு பிரயோசனப்படுத்திக்கலும், அமல் ரீதியாகவும் பிரயோசனப்படுத்திக்கலும். அதை சுற்றி சில டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சேன். நோன்பு திறந்ததும் எப்போவுமே நிறைய இனிப்பான வஸ்துகள் சாப்பிட்றத வந்துட்டு தவிர்த்துக்கோங்க. ஏன்டா இன்சுலின் லெவல்ஸை வந்துட்டு அதை அதிகரிச்சிடும். அதை சுற்றி வந்துட்டு அதை தவிர்த்துக்கோங்க. சஹருக்கு வந்துட்டு சாப்பிட்ற உணவுகள் நிறைய நார் சத்துள்ள சாப்பாடுகள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நேரத்துக்கு அது வந்துட்டு உங்களோட வயிறை ஃபில்லாகவே வச்சுக்கும். அப்போ பசி வராது. நோன்பு திறந்ததுலேருந்து சஹர் வரைக்கும் நிறைய தண்ணி குடிங்க. ஏடா ஃபாஸ்டிங் இருக்கக்கெல்லாம் நாங்கள் தண்ணி குடிக்க மாட்டோம் இல்லையா. அப்போ அந்த இழப்பை வந்துட்டு ஈடு செய்கிறதுக்கு நோம்பு திறந்ததுலேருந்து நிறைய தண்ணியே குடிங்க. ஏடா நோம்பு திறக்கக்கெல்லாம் ஜூஸஸ் அந்த மாதிரி குடிப்போம் இல்லையா. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு தண்ணியே குடிங்க. வந்துட்டு அது மிச்சம் ஆரோக்கியமாய்க்கும். அப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். நிறைய அமல்கள் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏண்டா எத்தனையோ மடங்காக கிடைக்கிற காலம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ். உங்களுக்கும் டிப்ஸ் தெரியும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வருட நோன்பு வந்துட்டு உங்களுக்கு நல்ல பரக்கத்தாக சந்தோஷமாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் துவா செஞ்சுக்கிறேன். என்னையும் என் குடும்பத்தையும் உங்களோட துவாக்களில் ஏலும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. போன முறை நோம்புக்கு இந்த எத்தனையோ பேர் இந்த முறை நோம்பாக்களை வந்துட்டு இல்லை. அப்போ இவ்வளோதான் உலகம் இல்லையா. நேற்று நல்லா இருந்தவங்க இன்றைக்கு பார்த்தா உயிரோடையே இல்லை. அப்போ இப்படிப்பட்ட உலகத்தில் எங்களால் இயன்ற வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு அப்படியே செய்யாட்டி கூட பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு எந்த கெட்டதும் செய்யாமல் அப்படியே வாழ்ந்துட்டு இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக இறைவன்கிட்ட போய்த்து சேர்ந்துருவோம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க. இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.